கேட்பரியோட இந்த ஹாட் சாக்லேட் எப்படி இருக்கும்? சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குமா? வாங்க பார்ப்போம். ப்ளீஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கேட்பரியோட ஹாட் சாக்லேட்டோட ரெசிபி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மல் பேக்கேஜிங் தான். கேட்பரி ஹாட் சாக்லேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சாக்லேட்லேயே அப்படியே ஒரு காஃபி கப் மாதிரி ஒரு பிக்சர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் சாக்லேட் ஃபார் மில்க் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பிக்சர் இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து அவங்க 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் எப்படி நீங்கள் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ இதே வச்சு நீங்கள் கோல்டு சாக்லேட் ட்ரிங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கு. இதோட வாசம் வந்து சாக்லேட் வாசனை தான் வருது. நல்லா இருக்கு. அண்ட் இதுல கொக்கோ பவுடர் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கு நீங்க வந்து சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட் இது மட்டும் இருந்தா போதும், கூட பால். ஸோ முதல்ல ஹாட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்ல வந்து சூடான பால் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 டீஸ்பூன் இந்த ஹாட் சாக்லேட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோகோ வந்து பாத்தீங்கன்னா பால்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து கரையாது. அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணாலுமே அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த காஃபி ஃப்ராத்தர் வந்து யூஸ் பண்றேன். இதோட லிங்க் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்லா தான் இருக்கு. இதை வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ராத் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்கு. டேஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் வந்துட்டு இதுல இருக்கும். நான் கூட டெய்ரி மில்க் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்ப சப்டிலான ஒரு ஸ்வீட்னஸ் தான். பட் நீங்க காஃபில ரெகுலராகவே வந்து சக்கரை நிறைய ஆட் பண்ணிக்குவீங்க, ரொம்ப ஸ்வீட்டா காஃபி டீ எல்லாம் குடிப்பீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு கம்மியா இருக்கு. வேணா நீங்க சக்கரை எக்ஸ்ட்ரா கூட போட்டு. கொக்கோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு கசப்பு தட்டும். கசப்பும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப லைட்டா தான். அந்த ஒரு சாக்லேட்டி ஃபிளேவர், அந்த மனம், சப்டிலான ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்ப இதமா இருக்கு. நல்ல ஒரு கோசி ட்ரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்வேன். நீங்க எப்ப வேணாலும் குடிக்கலாம். பட் விண்டர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரு வே நீங்க வந்து இந்த ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் சூடான பால்ல. இப்போ நம்ம செகண்ட் வழி பார்க்கலாம், கோல்டு சாக்லேட் ட்ரிங்க் எப்படி பண்றதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ்ல வந்துட்டு 2 டீஸ்பூன் ஹாட் சாக்லேட் பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கொதிக்கிற பால் நீங்க ஆட் பண்ணி அது வந்துட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து சில் பண்ண பால் வந்து அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை தேவையில்லை. அதே மாதிரி நான் வந்து காஃபி ஃப்ராத்தர்ல இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுவும் இப்படி தான் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுல ஸ்வீட்னஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால. அண்ட் சின்ஸ் இப்போ வெயில் பயங்கரமா இருக்கிறதுனால இந்த சில்ட் ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் வந்து சூப்பராகவே இருந்தது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. 2 வழியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஹாட் சாக்லேட் பவுடர் உங்ககிட்ட இருந்ததுன்னா சம்மர்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோல்டு ட்ரிங்க் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மழை காலத்துல ஆக்சுவல் ஹாட் சாக்லேட் பண்ணி குடிக்கலாம். நல்லா கோசியா வார்மா இருக்கும். லைட்டான ஸ்வீட்டோட நல்லாவே இருக்கு. இதான் இந்த கேட்பரி ஹாட் சாக்லேட்கான என்னோட ரிவ்யூ. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க சாக்லேட் லவர்னா லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் ஒரு வகையான சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்ன சாக்லேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. உங்களை நான் அந்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ். பை.